இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. கடன் சுமை அகலவும் திருமண தடைகள் நீங்கவும் இந்த ஒரு நாள் இந்த ஒரு விரதத்தை இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். இந்த ஒரு நாள் மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு நாளை இந்த வருடத்தில் நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா இந்த ஒரு நாளுக்காக நீங்கள் அடுத்த ஒரு வருடம் காத்திருக்கணுங்க. ஆமாம், அப்படிப்பட்ட நாள் எந்த நாள் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவு. வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது என்னங்க ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்ன விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானின் அருளை தரக்கூடியதும் சனி தோஷத்தின் தாக்கத்தை குறைக்கவும் மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். பாவங்கள் விலகி புண்ணியம் சேரவும் உங்களுடைய கடன் சுமை அகலவும் திருமண தடைகள் நீங்கவும் ஒரு சிறந்த பரிகாரமாக நம்பப்படுது. ஆமாங்க, வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய விரதம் மற்றும் விசேஷ நாட்கள் தவிர இன்னும் பல சக்தி வாய்ந்த நாட்களும் வருது. இவற்றை தெரியாமலேயே நம்ம தவற விட்டுட்டோம்னா பிறகு அந்த அற்புதமான நாள் வருவதற்கு ஒரு வருட காலம் காத்திருக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட அந்த நன்னாள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வருகிற ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த விரத நாளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த விரத நாளை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்காக நீங்கள் அடுத்த ஒரு வருடம் காத்திருக்கணும். அப்படிப்பட்ட நாள் என் நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகிற ஜூன் 27 அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சனி பிரதோஷ மகா பிரதோஷ நாளை தான் நம்ம சொல்கிறோம். இந்த வருடத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷ நன்னாள் ஜூன் மாதம் 27 இதுக்கப்புறம் சனி பிரதோஷ நாள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் தாங்க வருது. அதனால தான் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் இந்த பிரதோஷ நன்னாள். சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான நாள். சனி மற்றும் திங்கட்கிழமைகளை வருது கூடுதல் விசேஷமானதாக சொல்லப்படுது. அதில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு போற்றப்படுது. ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டாலே ஒரு ஆண்டு முழுவதும் வரும் சாதாரண பிரதோஷங்களில் விரதம் இருந்து வழிபட்ட பலன் கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க. அத்தகைய அற்புதமான சனி பிரதோஷம் இந்த தேதியில் வர்றது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் 2 முறை வருகிறது. இது எதற்காக 2007 வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பிரதோஷம் மாதாந்தாரம் வந்தாலும் இந்த சனி பிரதோஷம் இந்த மாதத்தில் அதாவது 2026ஆம் ஆண்டில் 2 முறை மட்டுமே தான் வரக்கூடிய சனி பிரதோஷம் மாதந்தோறும் வந்தாலும் இந்த சனி பிரதோஷம் அனைத்து மாதங்கள்லையுமே வராதுங்க. ஆமாங்க, 2026ஆம் ஆண்டில் 2 முறை மட்டுமே தான் சனி பிரதோஷம் வந்திருக்குது. அதில் ஒன்று ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் நிறைவடைந்து விட்டது. மற்றொன்று சனி பிரதோஷம் வரக்கூடிய ஜூன் 27 வர உள்ளது. அதற்கு பிறகு இந்த ஆண்டு அதாவது 2026ஆம் ஆண்டில் சனி பிரதோஷமே கிடையாதுங்க. அடுத்த சனி பிரதோஷத்துக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த ஆண்டு அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆமாங்க, அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17 தான் அடுத்த சனி பிரதோஷம் வருது. அதனால தான் இந்த ஒரு நாள் இந்த ஒரு விரதத்தை இருங்க. கண்டிப்பாக உங்கள் கடன் சுமை அகலும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து சேரும். சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவனையும் சனீஸ்வரரையும் வழிபடுவதன் மூலம் 7.5 சனி மற்றும் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகளும் தோஷங்களும் நீங்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் உண்டாகுங்க. சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை தரிசிக்கிறது தொடர்ந்து 120 ஆண்டுகள் பிரதோஷ வழிபாடு செய்த பலனை தரும் அப்படின்றது ஒரு ஆன்மீக நம்பிக்கை. சிவபெருமானை சனிக்கிழமை பிரதோஷ காலத்தில் வழிபடுவதால் நமது பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேருங்க. சனி பகவான் சிவபெருமானின் தீவிர பக்தர். அதனால சனி பிரதோஷத்தன்னைக்கு ஈசனை வேண்டி பின்னர் சனி பகவானை வழிபட்டீங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய தடைகள், மன அமைதியின்மை மற்றும் பொருளாதார சிக்கல்கள் தீரும். இந்த நன்னாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பிரதோஷம் சனி பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவதற்குரிய ஒரு நன்னாள்னு சொல்லலாம். இந்த நாளில் கருப்பு எள் மற்றும் கடுகு எண்ணெய் ஆகியவற்றை தானமாக அளிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுபோல் சனி பகவானுடைய தொடர்புடைய இரும்பு பொருட்கள், கருப்பு உளுந்து, ஆடைகள், உணவு இதவற்றை நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை தரும். இந்த நன்னாளில் சிவபெருமானை வில்வம் மற்றும் செம்பருத்தி பூ கொண்டு அர்ச்சித்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு.
என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஒரு நாள் எந்த ஒரு நாள் அப்படின்றத இந்த மாதம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷ நன்னால மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமான மனசார பிரார்த்திச்சுட்டு வாங்க. உங்களோட சகல விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஒரு நாள் விரதத்தை நம்பிக்கையோட கடைபிடிச்சிட்டு வாங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வேறொரு ஆன்மீக தகவலில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை வழிபாட்டு தகவல்களை நான் தரேன். வாழ்க வளமுடன்.